ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துட்றாங்க இல்லையா? அங்க வந்துட்டு அவங்கள பேச சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்றாங்க. அப்ப சேதுவுக்கும் சொல்றாங்க. அதாவது என்னை வந்துட்டு இப்படி என்ட்ரன்ஸ் எழுத வச்சு என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு அவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வாழ்த்துக்கள் சொல்றாரு. அப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க, இப்ப குழந்தை நல்லா இருக்கு, நாங்க எங்க வீட்டுக்கே கிளம்புறோம், அழகரை தூக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அனுப்பிச்சு விட்றாங்க. இவங்களும் குழந்தையோட ராஜாங்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம், குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஐஸ்வர்யா ஒரு ரூம்ல இருக்காங்க. இப்ப தாமரை போயிட்டு சொல்றாங்க, என்ன அங்க ஜாலியா இருந்தீங்க போல அப்படிங்கிறாங்க. அப்ப சாவித்திரி, ஆமாமா விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கறாங்க. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க. அப்புறமா தாமரை என்ன சொல்றாங்கன்னா, ஓ ஷேரிங் கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, எதை ஷேரிங்னு சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேதுவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்லையா? ஸோ ஹஸ்பண்ட் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மீனிங்ல தாமரை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டா ஈஸ்வரியும் சித்ராவும் வராங்க. எப்படியோ பரவாயில்ல, நீ சேதுவை கூட்டிட்டு வந்துட்ட, நான் கூட இன்னும் அங்கேயே இருப்பானோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, இந்த தாமரை வந்து இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னா அவ அப்படின்னு ஈஸ்வரி கேட்கறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இப்படி சொன்னாங்க, ஷேரிங் கேரிங் சொல்றாங்க, அதாவது தமிழ்ச்செல்வியும் நானும் ஹஸ்பண்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு, நானும் கூட கேட்கணும்னு நினைச்சேன், நீ எதுக்கு அவங்க வீட்ல எல்லாம் போய் உட்காந்து நீ எல்லாம் சாப்பிட்டு இருக்க, நீ வந்து அவளை உன் பக்கத்திலேயே வர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தா, நீங்க என்னடனா அவ கூட உறவு கொண்டாடிட்டு இருக்க, அப்படியெல்லாம் இருந்தேன்னா நாளை பின்ன வந்துட்டு நீ ஏதாவது சேது வந்து அவகிட்ட இருந்து பிரிக்க முடியுமா? அவன் வந்துட்டு இப்பவே எப்படி புத்தி மாறி போவானே சொல்ல முடியாது, குழந்தைக்காகன்ட்டு இருக்கான், திடீர்னு அந்த தமிழ்ச்செல்வி மேல கொஞ்சமாவது எந்த தப்பும் இல்லை, இந்த இப்ப நம்ம பண்ண இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவன் மனசு மாறிடுவான், அதுக்கு வந்து நீ அவனை வந்து அவன் பக்கத்திலே போக விடக்கூடாதுன்னா நீ ஏன் அவகிட்ட போய் உறவு கொண்டாடிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி, நம்ம ரொம்ப இது பண்ணோம்னா சேது மாமா வந்துட்டு என்ன இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேற மாதிரி யோசிப்பாரு, அதுக்காகத்தான் நான் நல்லபடியா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ அவகிட்ட பேசவே பேசாத, நீ வந்துட்டு நீ பாட்டுக்குள்ள சேதுவோட எப்படி வாழ்றது அப்படிங்கிற மாதிரி யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவும் யோசிக்கிறாங்க, ஆமா நம்ம தேவையில்லாம அவங்களோட எதுக்கு பேசணும் பழகணும், நம்ம சேது மாமாவை நம்ம கூட வாழ்றதுக்கு வழி பண்ணணும், அவருக்கு வந்து நம்மளை பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஈஸ்வரி சொன்னதையும் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே பயந்துருந்தாங்க இல்லையா, கனவெல்லாம் வந்துச்சு, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த விஷயம் நான் தான் இப்படி பண்ணேன்னு தெரிஞ்சா என்ன செய்வார் சேது மாமா, அது வேற ஒரு பக்கம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த விஷயம் ஒருவேளை சேதுவுக்கு தெரிஞ்சுது, அதாவது தமிழ்ச்செல்வி மாதிரி பேசி இப்படி பிரச்சனையானதுக்கு முதல் காரணம் ஐஸ்வர்யா தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா, இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வீட்டிலே வைக்க மாட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் தாலியும் கட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வைக்கவும் முடியாது. என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.